சண்டையானது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. 18 நாள் சண்டை நடக்குது. சண்டை இன்று 18வது நாள் சண்டை. எல்லாரும் அவங்க சபதம் முடிச்சிட்டாங்க. அவர் வைத்த சபதத்தை அவர் முடித்து விட்டார்கள். எங்க அண்ணன் தருவார். ஆமா, என் தாய் மாமன் சல்லியவர்த்திருக்கிறார். சல்லி மகாராஜாவை கொன்று விட்டார். ஆனால் என் தம்பி சகாதேவ மகாராஜா சகுடிராஜனை கொன்று விட்டார். எல்லாரும் சபதம் முடிஞ்சு போச்சு. ஆமாங்க, மிச்சம் நம்மளது மட்டும் தான் இருக்குது. இன்னும் இருப்பது நீங்கள் ஒன்றுதான். என் சபதம் முடிச்சுட்டு ஆமா என் வேலை முடியுது. வெயிலுக்கு முன்னாடி முடிச்சுட்டுனா போதும். காலையிலே வந்து என் மகளை தேடி பார்த்து கொண்டே வருகிறீர்கள். எனக்காக வளர்ந்து பயந்து எங்கோ மறந்திருக்கிறான். எங்குதான் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று அவன் எங்கதான் மறந்து இருக்கிறான் என்று. ஆமாம், அந்த விஷயம் தெரியல, எனக்கு தெரியவில்லை ஐயா. அதனால எங்க மாமா வந்தாருன்னா மாமா வந்தால் வேலை நடக்கும். ஆமாங்க, எங்க மாமா பாரு ஆகட்டும். மாமா என் மங்காளி எங்க இருக்கிறான்? ராசி. ஆமாங்க, அந்த மாவாதி விரியன் உனக்கு பயந்து சம்பரப்பஞ்ச நதிக்கரையில் பிரிங்கிரி மந்திரம் உச்சரித்துக் கொண்டிருக்காங்க. அந்த மந்திரத்தை உபதேசித்தால் இறந்த பிரேதங்கள் உயிர் பெற்று வரும். புரிந்த ஆயுதங்கள் உயிர் பெற்று வரும். இன்று 18 நாள் யுத்தத்திலே அண்ணனை கொல்லவில்லை என்றால் உன் போன்ற 1000 பீமன் வந்தாலும் சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். அங்க வந்து குருச்சத்திரம் என்ன ஒன்று ஆபத்து என்ன போதும். ஆமா, நான் கோய்தான்ற மாமா நேரத்தால் ஓடி வருவான். அங்க காப்பாத்துறேன். யாருக்கவும் கரை சேர்க்கவும் இந்த ஆண்டவன் நான் இருக்கும்போது நீ பயப்படாத. போய் தைரியமா போய் வா. நீ போய் அம்மா எனக்காக வளர்ந்து பயந்து நதிக்கரை இறந்த பிரேதங்களை உயிர் பெற்றவர்கள் என்றால் ஆமா, அதுக்கு பிரிங்கிரிஷ மந்திரம் என்று ஒரு மந்திரம். ஆமாங்க, அவனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்து இப்போதுதான் ஞாபகம் வந்திருக்கிறது. மந்திரத்தை உச்சரிக்க மொத்தம் செத்து போஞ்சாலும் எழுந்து உட்காந்துச்சு. மொத்தம் எழுந்துச்சு. இது எப்ப என்ன சண்டைக்கு வரும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் மந்திரம் உச்சரிச்சாருன்னா மொத்தம் அதோட உயிர் பெற்று மீண்டும் சண்டைக்கு எழுந்து வரும். அதற்குள்ள அவன் பிடிக்கணும். ஆமா, அவரை பிடிக்க வேண்டும். பிடித்து சபதம் ஆமா, நிறைவேற்ற வேண்டும் ஐயா. எப்படி போனோம்? எத்தனையா செல்ல வேண்டும்? ஆடு ஆடு வளர்ந்து
பயந்து பயந்து பாதை காலையில் இருந்து எவழ்ந்திருக்க இரண்ட பாருங்கள் அடிக்கட்ட ஐயா ஆமா ராஜா ஆமாங்க மண்ணுக்கு ஆசைப்பட்டவன் மண்ணுக்காக ஆசைப்பட்டு ஒரு அண்ணன் நம்மள ஆமாங்க பங்காளியா பங்காளி நம்பலங்க இப்ப எங்க போயிருக்கிறான் எங்க இருக்கிறார் எனக்கு பயந்துக்கிறான் பயந்து உயிருக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஐயா அங்க பாரு எழுந்துக்குதுங்க உயிர் வச்சார் சாம்பிரபஞ்சன் அதிகாராயை நாடி பாருங்கள் களத்தில் அமைதியாக இருக்கிறது நிசப்தமாக இருக்கிறது அமைதியா இருக்குது ஆமாங்க எங்கே இருக்கிறார் துரியோதன மகாராஜா அடைவா செய்ய தேடி பாருங்களா பாக்குறங்க இங்க பாரு ஐயா கரியாரி போயிட்டு கரியாரி துரியோதன மகாராஜா மந்திரத்தை சொல்லிட்டு கரையேறி போயிட்டு இருக்கிறார். எப்படி ஏறாங்க காட்டு இப்படி ஏறி போயிட்டு இருக்கிறார். பார்ப்பவருக்கும் அப்படி தெரியுது. ஆமாங்க என் மகள் எனக்கு மேல மூலக்காரன். ஆமா வருபவன் மகன் தலைமடத்த பிரிவன். ஆமா புண்டாசுவர் தொண்ணூறு புத்தி ஆடா இருக்கு பாத்துன்னு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அவனுக்கு கங்கல் இருந்து ஆமா நீ இல்ல. ஆமா எல்லாருக்குமே அப்படிதான் தெரியும். எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். ஆனால் இந்த பாதத்தை வைத்த ஒரு அடடே இது துரியோதன மகாராஜா பாதம் தான். நீங்க எப்படி சொல்றீங்க? இதுல ஒரு சைகை கற்றுக்கொண்டு எப்படி அவனுக்கு இளையவன். ஆமாங்க நானு. ஆமா அவன் பாதமும் அவருடைய பாதமும் என்னுடைய பாதமும் உங்களுடைய பாதமும் ஒரே மாதிரி இருக்கும். இரண்டும் ஒன்றாகவே இருக்கும். டேய் ஐயா ஜலத்துல இருந்து அவன் மேலே ஏறி போயிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் சரி ஊதிட்டு ஆமாங்க ஒரு மனிதர் கரையாறி சென்றால் ஆமா நடந்து போனா அவன் பாதத்துக்கு துளுர் மண் எப்படி விழும்? முன்னாடி நடந்து போனா முன்னாடி போயிடுவீங்க, பின்னாடி நடந்தா பின்னாடி போய் விழுவோம். டேய் ஐயா அவன் ஜலத்துல எப்படி இறங்கி இருக்கிறான்? ஜலத்திலே எத்தன்மையாக இறங்கி இருக்கிறார். பின்புறமா இறங்கி இருக்கிறான். பின்புறமாகவே ஜலத்திலே இறங்கி இருக்கிறார். ஆமா கரையேறி சென்று விட்டார் என்று நினைத்துக் கொள்வா. அந்த சைகையை கற்றுக்கொண்டு குறிப்பால் உணர்ந்து கொண்டிருந்தீர்கள். சரி மரியாதை கூட்டாயப்பா. ஆமா முதல் மரியாதை கொடுங்க. பிரதமர் அல்லவா? ஒரு தாயின் கருவிலே இரண்டு குழந்தை பிறகுதுங்க. ஒரே நேரத்தில் ஒரு தாயின் கருவிலே குழந்தையானது பிறக்கிறது. முன்ன பிறகு ஒரு குழந்தை அண்ணன், பின்னாடி பிறகு ஒரு குழந்தை தம்பி. ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அண்ணன் தம்பி. ஒரே நேரத்தில் பிறந்தாலும் முன்னே பிறப்பவர் அண்ணன், பின்னே பிறப்பவர் தம்பி. ஆனா அவன் எனக்கு வந்து ஆமா அண்ணன் தான். அண்ணன் மரியாதை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு பாருங்க. அண்ணே 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 வேலைய பூரா பாடாட இல்லாயில் அரசாகியில்
நிக்கும். ஆமா அடுத்து மோசம் பண்ணி ஆமா ஏமாத்த கூடாதுங்க மற்றவரை. எங்க 5 பேர் ஏமாத்தலாம். ஆமா இனி ஒரு ஆள கூடுங்கறாங்களா? ஒருவருக்கும் துணை இல்லாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஒண்டியா எனக்கு பயந்து எந்தி நதியில போய் வைங்கடா. ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவனை இப்படி விட்டுடுவேன். ஆமா மண்டை கூட்டா விட்டுடுவேன். ஆமாங்க அவன் ஓடுவானா? கொடுக்க மாட்டாருங்க. ஒரு வஞ்சகமா எத்தனை வஞ்சனம்? ஐயா இதெல்லாம் விடுங்க. ஆட ஒன்றல்ல இரண்டல்ல உன்மீது அத கொன்றே. அந்த மஞ்சள் பொறுக்கலாம். அந்த வஞ்சனை எல்லாம் பொறுத்து கொள்ளலாம். ஐயா மனம் பொறுக்கலாம். இந்த வஞ்சனையில விட பெரிய வஞ்சகமா ஒரு செஞ்சிருப்பாங்க. மறக்க முடியுமா? அது என்ன வஞ்சகம் ஐயா? எப்போது செய்தார்? அந்த மாது சாவாயில் வச்ச வஞ்சகர் அப்போது சாவாயில் வச்ச எத்தனையோ கொடுமைகள். அது விடு. விடுங்கள் ஐயா. இப்ப கங்கையில ஆமா கங்கையில் அடித்தால் ஆமா கங்காதேவி உலகத்தில் வரும். ஆமா உத்தமன் பேசுறாங்க. உத்தமி பத்தினி சத்தியமானவள் என்று கங்காதேவி பெருமையாக பேசுகிறார்கள். எனக்கும் பாட்டிதான். ஆமாங்க அவனுக்கும் பாட்டிதான். துரியோதன மகாராஜாவுக்கு ஒரு முறையிலே பாட்டிதான். ஆனால் ஆமாங்க அவனுடைய தாயார் தாயார் அவனுக்கும் பாட்டிதான் எனக்கும் பாட்டிதான். ஆமாங்க சத்திய கிருத்தியமெல்லாம் சத்தியம் கீர்த்தி எல்லாம் இந்த துரியனை வெளியே விடவில்லை என்றால் என்று விடும். நான் ஜலத்தை அடிக்கிறேன். ஆமா